கழகத்தை வந்துட்டு அண்ணாமலை வரவேற்கிறாரு. ஆட்சி நல்லா இருக்கு, சிறப்பா இருக்குன்னு சொல்றாரு. அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் வர்றதா ஒரு பிரச்சாரமா இருக்குது. ஆனா அவரு தாவேகா ஆட்சியை வரவேற்கிறாரு. அதுக்கு அதாவது தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மாற்று அதிமுகவுக்கு மாற்று திமுகன்னு ஒரு அரசியல் 59 வருடத்தை கடந்து 60வது வருடத்தை நோக்கி பயணிக்குது. சரியா? இப்போ ஒரு சில சக்திகள் என்ன நினைக்கிறான்னு சொன்னோம்னா, இந்த 2 கட்சிகளையும் அப்புறப்படுத்திட்டு களத்தை வந்து தமிழக வெற்றி கழகம் அண்ணாமலைன்னு மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அது நிச்சயமாக வாய்ப்பு ரொம்ப குறைவு. இந்த அரசியல் சூழல்ல தாவேகா வெற்றி பெற்று இருக்கு. நான் அதை பற்றி விமர்சிக்கல. ஏன்னா வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அவங்க ஆட்சி நடத்துறது தான் நம்மளும் சொல்றோம். ஆனா களத்தை திராவிட கட்சிகளிலிருந்து ஒதுக்கி தாவேகா அண்ணாமலைன்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அந்த தந்திரத்தை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக கூர்ந்து கவனிக்கிறாங்க. இன்னொரு விஷயம், அண்ணாமலை தாவேகாவை பாராட்டுறதுக்கு காரணம் இருக்கு. காரணம் என்னன்னா, அவருக்கு வந்து இந்த 2 திராவிட கட்சிகளும் ஒழிக்கப்படணும் என்ற கொள்கையில் உள்ளவர் தான். இவர் வந்து புதிய சிந்தனையோட களத்துக்கு வரல. தமிழ்நாட்டில் பாஜகவுடைய அரசியல் பருப்பு வேகலைங்க. அதனால இன்னொரு முகமுடியை போட்டுக்கிட்டு இப்போ அண்ணாமலை களத்துக்கு வர்றார். இவர் வந்து அண்ணாமலை வந்து பாஜகவுடைய பாசிச கொள்கைகளை எதிர்க்கிறாரா, மோடியுடைய தவறான அரசியலை எதிர்க்கிறாரா? இப்போ அவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கார், அமெரிக்காவுக்கு போயிருக்காரா? அங்கேயும் கூட மோடியை போல் தான் பேசுறார். என்னன்னு சொன்னோம்னா, பாஜக போர்வையில் எந்த அரசியல் செஞ்சாலும் தமிழ்நாட்டை எடுபடாதுங்கிறதுனால ஒரு புதிய போர்வையில் அவர் அரசியல் செய்ய விரும்புகிறார். இனிமேல் என்ன செய்வார்? அண்ணாமலை ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக பேசுவார். நீட்டு ரத்து, நீட்டு திட்டமே கூடாதுன்னு சொல்லி பேச போறாரு. காவிரி விஷயத்தில் தமிழ்நாட்டோட நிலை தான் சரின்னு சொல்லி பேச போறாரு. திராவிட கட்சியில் இதையெல்லாம் பேசுவதோ அதெல்லாம் பேச போறாரு. அப்போ என்ன ஆகும்? மக்களுக்கு மத்தியில் பரவாயில்ல, அண்ணாமலை ரொம்ப அரசியல் ரீதியாக மாறிட்டார் போல இருக்கு, அவர் வந்து புதிய அரசியலை முன்னெடுக்கிறார் போல இருக்கு, நம்ம ஏன் போய் சேரக்கூடாதுங்கிற எண்ணம் வருமோன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அந்த எண்ணம் வராது. அதே மாதிரியாக கோவை மயிலாடுதுறை ரயில் இருக்கு இல்லையா, அதை சிதம்பரம் வரை நீட்டிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருக்கிறோம். அயோத்தி ராமேஸ்வரம் ரயில் இருக்கு இல்லையா, அந்த ரயில் சிதம்பரத்தில் நின்று செல்ல வேண்டும். ஏன்னா அயோத்திக்கு பக்தர்கள் அதிகமாக பயணிக்கிறாங்க, நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு நிறைய பக்தர்கள் வர்றாங்க. அதனால அந்த பயணி ரயிலை வந்து நீங்கள் பயணிகள் நிறுத்தத்தை வந்து சிதம்பரத்தில் ஏற்படுத்தணும். இப்படி பல கோரிக்கைகளை வச்சிருக்கிறோம். தொடர்ந்து அரசியல் சார்பட்டு அமைச்சர்களோட நிர்வாக சந்திப்புகள் நடத்தி வரோம். இப்போ நாங்கள் வந்து ஆளுங்கட்சியாக இல்லை, எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கிறோம். ஆனால் அவங்கள போய் சந்திக்கிறோமா நாங்கள் வீம்பு பார்க்கல. ஏன்னா மக்கள் பாதிச்சிடக்கூடாது, தொகுதி மக்கள். அதனால அரசியல் விருப்பங்களுக்கு அப்பாற்பட்டு தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளால் நாங்கள் ஒன்றோடு ஒன்று நாங்கள் கோரிக்கைகள் கூட சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். விரைவில் ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் செயல்படுத்தோம். நீங்கள் பார்க்க தான் போறீங்க. ஒரு நடைபயணத்தின் மூலமாக தமிழ்நாட்டுடைய பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை கவனப்படுத்தி அதிகாரத்தை எடுத்து சென்றவர். நாடாளுமன்றத்தில் மிகச்சிறந்த நாடாளுமன்றவாதியாக செயல்பட்டவர். ஆனால் சமீப காலமாக பார்க்குறேன், அவருடைய அரசியலில் வந்து ஒரு வகையான வெறுப்புத்தன்மை இருப்பதாக என்னால் உணர முடியுது. நெருக்கடியான நேரங்களில் அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட அவர் இணைந்து பயணித்தார். அவருக்கான பல வாய்ப்புகளை திராவிட முன்னேற்ற கழகம் தந்திருக்கு. இப்போ புதிய அரசியல் சூழல் உருவானதுக்கு பிறகு அவர் தாவேக்காக்கு போறன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அது அவங்க கட்சியுடைய உள் விவகாரம், அந்த கட்சி எடுத்த முடிவு. நான் அதை பற்றி நம்ம ஒன்று குறை சொல்லலாம், அவங்க விருப்பம். ஆனால் திமுகவின் மீது குறிவைத்து இவ்வளவு பெரிய கடும் சொல்லாடல்களை பயன்படுத்துவதெல்லாம் அண்ணன் வைகோ அவர்கள் பின்பற்றிய நீண்டகால அரசியலுக்கு அது எந்த வகையில் சிறப்பு சேர்க்கை என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கு. இப்படியெல்லாம் பேசுவதன் மூலமாக திராவிட இயக்க தலைவர்களுக்கு மத்தியில் அதிகமான முரண்பாடுகள் தான் உருவாகும். காரசாரமான தாக்குதல்கள் ஒருவருக்கு ஒருவர் தொடக்கின்ற பொழுது இத்தனை ஆண்டு காலமாக திராவிட இயக்க அரசியலில் தத்துவத்தில் பயணித்த அண்ணன் வைகோ தனிமைப்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு வருத்தம் நமக்கு இருக்கு.